இங்க நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு விடிஞ்சா கல்யாணம். அவனும் அங்க உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு தூங்க போறான். அப்பா அவன் கனவுல ஒரு பூதம் வந்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே நாள் செத்துருவான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இவனும் பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்து வேமா கல்யாண மாப்பிளை தேடி போறான். இதுக்கு முன்னாடியே 2 தடவை இவன் கனவுல அந்த பூதம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்னோட அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவனோட அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து இறந்துட்டாங்க. செகண்ட் டைம் இவன் லவ்வர் இவனால இறந்துருவான்னு சொல்லியிருக்கு. அதனால இவன் அவளை நேர்ல போய் பார்க்காம அன்னைக்கு ஃபுல்லா போன்லயே பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவன் கிட்ட பேசிட்டே போன்ல சார்ஜ் இல்லன்னு சார்ஜ் போடுறா. அப்ப போன் வெடிச்சு அவளும் இறந்துடுறா. இப்ப பூதம் சொன்னதை கேட்டுட்டு எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு வேமா போறான். போற வழியில ஆட்டோல வந்தவங்க இவனை கட்டையாலே அடிச்சிடுறாங்க. இதனால அவன் மயங்கிடுறான். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்து பாக்குறான். இவன் செயின் மோதிரம் எல்லாம் ஆட்டோல வந்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க. இவனும் கல்யாணம் முடிஞ்சிருக்குமோன்னு பயந்துட்டு வேமா மண்டபத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவனும் இத பத்தி ஃப்ரெண்ட்ட சொல்றான். அவனும் இன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு எதுவும் ஆகாம கூடவே இருந்து பாத்துக்கோன்னு ஐடியா கொடுக்குறான். அதனால இவன் மாப்பிள்ள கூடவே ஃபுல்லா சுத்துறான். தண்ணி குடிச்சா பொறையறும்னு ஸ்டா வச்சு குடிக்க சொல்றான். பாத்ரூமுக்கு போறப்ப கூட வலிக்கி விழுந்துருவாருன்னு பாத்ரூம கூட நல்லா கிளீன் பண்றான். மாப்பிள்ளையோ மச்சான பார்த்து என் மேல இவ்ளோ பாசமானு கண்ணீர் விட்டு அழுகுறான். தங்கச்சியும் மாப்பிளையும் ரூம்ல இருக்கும்போது கூட இவன் உள்ள வந்ததால தங்கச்சி டென்ஷன் ஆகி அண்ணனை திட்டுறா. அப்ப மாப்பிள அவளை திட்டிட்டு எனக்கு உன்னை விட என் மச்சான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் கூடவே போறான். அப்படியே நைட் ஆனதும் ஃப்ரெண்ட் இவன் கிட்ட வந்து பூதம் என்னதான் சொல்லுச்சுன்னு கேக்குறான். இவனும் பூதம் சொன்னதை அதே மாதிரி சொல்றான். அப்ப ஃப்ரெண்டு பூதம் சிரிச்சதை மட்டும் விட்டுட்டு அதை சொல்லிப்பாருன்னு சொல்றான். அப்பதான் தங்கச்சி புருஷனோட மச்சான் தான் செத்துருவான்னு பூதம் சொன்னது தெரியுது. ஃப்ரெண்டும் நீ தாண்டா மச்சான், அப்ப நீ தான் சாக போறன்னு சொல்றான். இவனும் ஷாக் ஆகிட்டு அப்ப மாப்பிள கிடையாதான்னு மேல பாக்குறான். அதே நேரம் மாப்பிள ஜூஸோட மூடிய கையாலே ஓபன் பண்றான். அந்த மூடி அப்படியே கீழே வந்து நேரா ஹீரோவோட தொண்டைக்குள்ள போய் மாட்டிருது. இவனும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாரும் வந்து இவனை தலைகீழ தூக்கி மூடிய வெளியில எடுக்க பாக்குறாங்க. தங்கச்சியோ இருந்த கடுப்புல உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி இவனை மிதி மிதிக்கிறா. அப்ப அங்க வந்து ஆட்டோல ஏறிட்டு ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பூதம் தான் ஆட்டோ டிரைவராவே வந்திருக்கு. இவன் ஷாக் ஆகி பார்க்கும்போது பூதம் சிரிச்சுக்கிட்டே சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லுது. இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.